வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு மார்ச் மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுங்கிறத பத்தியும் திதி நேரம் என்னங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் முழுமையா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கூடுதல் தகவலா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு குங்குமத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்க என்ன பண்ணணும்னு இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாசம் 29ஆம் தேதி பங்குனி மாசம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:22 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் மார்ச் மாசம் 30ஆம் தேதி பங்குனி மாசம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:27 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த தேய்பிறை பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை எந்தெந்த நேரத்துல செய்யலான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடுகளை செய்யறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் செய்யலாம். சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் செய்ய போறீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா இந்த பஞ்சமி திதி 6:27 நமக்கு முடியுது. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க தவறாம செய்யுங்க. வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். புதுசா ஒரு அகல் விளக்க வாங்கிட்டு வந்து வச்சு அந்த அகல் விளக்க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை வாராகி அம்மாவா நினைச்சுக்கிட்டு உங்க வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. இப்போ போன மாசம் பஞ்சமி திதிக்கு ஏற்கனவே இந்த மாதிரி விளக்கு வச்சு வழிபாடுகளை செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க புதுசா அகல் விளக்கு வாங்க வேண்டாம். அதே பழைய அகல் விளக்க இந்த வழிபாட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்க சுத்தம் பண்ணிட்டு தனியா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த அகல் விளக்க நீங்க வேற எந்த வழிபாடுகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம். நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்ப செய்யறீங்களோ அப்ப இந்த அகல் விளக்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க கட்டாயமா நம்ம வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் செய்யணும். குறைஞ்சது 5 வகை அபிஷேகங்களை செய்யுங்க. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், அடுத்ததா மஞ்சள் தண்ணீர்ல அபிஷேகம், குங்கும தண்ணீர்ல அபிஷேகம். இப்படி உங்களால எந்த அபிஷேகங்களை செய்ய முடியுமோ அதை தவறாம நீங்க செய்யுங்க. அடுத்ததா வாராகி அம்மாவோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வாசனை நிறைந்த பூக்களும் பிடிக்கும். அந்த வகையில சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜா பூ, சிகப்பு நிற தாமரை பூ, இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. வாசனை நிறைந்த மலர்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மண்ணுக்கடியில விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மண்ணுக்கடியில விளையக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வேர்க்கடலை, பனங்கிழங்கு, இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்க நெய்வேத்தியமா வைங்க. அதே மாதிரி கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாம் கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பானகத்தை நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்ய போறீங்கன்னா
கருப்பு எள் உருண்டைய நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். அதே மாதிரி நவதானியங்களால செஞ்ச மிளகு சேர்த்து செஞ்ச அடை கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா மறக்காம தாமரை பூ வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வாராகி அம்மாவுக்கு போட வேண்டிய மாலை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள்ல நமக்கு இந்த பஞ்சமி திதி வர்றதுனால ஏலக்காய் மாலை அப்படி இல்லைன்னா கிராம்பு மாலை போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒற்றைப்படை எண்ணிக்கையில 5, 7, 9, 11 இந்த எண்ணிக்கையில ஏலக்காய் அப்படி இல்லைன்னா கிராம்ப நீங்க எடுத்துக்கோங்க. இத ஒரு சிகப்பு நிற நூல் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற நூலால மாலையா கட்டி திருவுருவ படம் திருவுருவ சிலைக்கு நீங்க மாலையா போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அகல் விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடுகளை செய்யறவங்க அந்த அகல் விளக்க சுத்திலும் நீங்க ரெடி பண்ண மாலைய வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த மாலை 1 மாசம் வரைக்கும், அடுத்த தேய்பிறை பஞ்சமி திதி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த பஞ்சமி திதிக்கு முன்னாடி இந்த மாலைய நீங்க எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஏலக்காய்களையும் கிராம்பையும் நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். சைவ சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அசைவம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கிறவங்க தவறாம இந்த ஏலக்காய் மாலை அப்படி இல்லைன்னா கிராம்பு மாலைய நம்ம வாராகி அம்மாவுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க. சரி, இப்போ இந்த நாள்ல ஏத்தி வைக்க வேண்டிய தீபம் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே சொல்ற மாதிரி நம்ம வாராகி அம்மாவுக்கு 5 முக விளக்கு உகந்தது. 5 முக அகல் விளக்கு இப்போ உங்களுக்கு கடையில கிடைக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்து 5 திரி போட்டு 5 முக தீபம் ஏத்தி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி பெரிய அகல் விளக்கு உங்ககிட்ட இல்லைன்னா சின்ன சின்னதா 5 அகல் விளக்கை எடுத்து வச்சு 5 தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. அகல் விளக்கை எப்பயுமே நாம வெறும் தரையில வச்சு ஏத்தி வைக்க கூடாது. அகல் விளக்குக்கு கீழே ஏதாவது ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா வெற்றிலைய வச்சு தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க. அடுத்ததா வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இந்த பஞ்சமி திதி வர்றதுனால மருதாணி தீபம் ஏத்தி வைக்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க தவறாம மருதாணி தீபத்தை ஏத்தி வைங்க. ஒரு தட்டுல மருதாணி இலைகளை பரப்பி வச்சுக்கிட்டு அந்த மருதாணி இலைகளுக்கு மேல அகல் விளக்க வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி நீங்க ஏத்தி வைங்க. இந்த தீபம் தானா மலையேறதுக்கு முன்னாடி எண்ணெய் தீர்ந்து போறதுக்கு முன்னாடி நீங்க குளிர வச்சிருங்க. இந்த தீபத்துக்கு நாம பயன்படுத்தி இருக்கக்கூடிய மருதாணி இலைகளை கையில வச்சுக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இந்த நாள்ல ஏற்ற வேண்டிய இன்னும் ஒரு தீபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வெற்றிலை தீபம் ஏத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். 5 வெற்றிலையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இந்த 5 வெற்றிலைகளையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா நீங்க வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு தட்டை வச்சு அதுக்கு மேல 5 வெற்றிலைகளை வச்சு அந்த வெற்றிலைகளுக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன தீபங்கள்ல உங்களால எந்த தீபத்தை ஏத்தி வைக்க முடியுமோ அதை மட்டும் நீங்க ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. ஒரு சிலர் தேய்பிறை பஞ்சமி திதிக்கு தேங்காய் தீபம் ஏத்துவீங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு 5 பஞ்சமி திதிக்கு தேங்காய் தீபம் ஏத்தி வைக்கிறீங்கன்னா அதையும் நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். தேங்காய் தீபம் மட்டும் போதுமா, இந்த தீபத்துல ஏதாவது ஒண்ணு ஏத்தணுமா, இப்படி எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் மன திருப்தியோட செய்யுங்க. நிச்சயமா நம்ம வாராகியமா மனம் குளிர்ந்து நீங்க கேட்ட வரத்தை வாரி வழங்குவாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீக்குவாங்க. அதனால சிம்பிளா என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் மன திருப்தியோடையும் நம்பிக்கையோடையும் செஞ்சு வைங்க. அதே மாதிரி நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகள்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது உடல் சுத்தம், மன சுத்தம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் சுத்தம்னு சொல்லும் போது பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செய்ய வேண்டாம். அதே மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. அடுத்ததா மன சுத்தம். அடுத்தவங்க கெட்டு போகணும், நல்லாவே இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான எண்ணங்கள் வாராகி அம்மாவை கும்பிடுறவங்க மனசுல நிச்சயமா இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீங்க சாமி கும்பிட்டாலும் அதுல எந்த ஒரு பயனுமே இருக்காது. இது மேலும் மேலும் உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால உடல் சுத்தம், மன சுத்தம் இது ரெண்டையும் முக்கியமா நீங்க கவனிக்கணும். அடுத்ததா இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்.
இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பூஜை அறையை நீங்க ரெடி பண்ணிட்டு ஏத்தி வைக்க வேண்டிய விளக்கெல்லாம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ எச்சில் படாத பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. இந்த தட்டுல குங்குமத்தை பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே மனசு உருகி செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அதனால ஏனோதானோன்னு சொல்லி பிரார்த்தனை செய்யாம மனசு உருகி நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய குங்குமத்துல உங்க வலது கை மோதிர விரலை பயன்படுத்தி வஜ்ர கோஷம்னு சொல்லி நம்ம வாராகி அம்மாவோட நாமத்தை நீங்க எழுதிக்கோங்க. சிம்ம வாகனத்துல இருக்கக்கூடிய நம்ம வாராகி அம்மாவோட திருநாமம் தான் இந்த வஜ்ர கோஷம். இப்போ வஜ்ர கோஷம்னு நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லயும் எழுதலாம். அத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். அத பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. இப்படி வஜ்ர கோஷம் எழுதினதுக்கு அப்புறமா இந்த தட்டை நம்ம வாராகி அம்மாவுக்கு முன்னாடி நீங்க வச்சிருங்க. அகல் விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செய்யறவங்க அகல் விளக்குக்கு முன்னாடி இந்த தட்டை நீங்க வச்சிருங்க. இப்போ வஜ்ர கோஷம்ங்கிற திருநாமத்தை 108 முறை சொல்லுங்க. இதுக்கு நமக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. பொறுமையா நிதானமா சொல்லுங்க. இப்படி வஜ்ரகோஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்தை போடுங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு சாம்பிராணி தூபம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கப் சாம்பிராணியாவது ஏத்தி வச்சு வழிபாடுகளை செய்யுங்க. அடுத்ததா கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாடை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடுக்கு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். அடுத்ததா குங்குமத்துல வஜ்ரகோஷம்ங்கிற நாமத்தை நாம எழுதி வச்சிருக்கோம். இத நீங்க தனியா ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான வேலையா எப்ப வெளியில போறீங்களோ அப்பெல்லாம் வஜ்ரகோஷம்ங்கிற நாமத்தை சொல்லி இந்த குங்குமத்தை கொஞ்சமா உங்க நெத்தியில நீங்க வச்சுக்கிட்டு போங்க. நிச்சயமா நீங்க செய்கின்ற காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். டெய்லி இந்த குங்குமத்தை வச்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறை குங்குமத்தை வைக்கும் போதும் வஜ்ரகோஷம்ங்கிற நாமத்தை சொல்லி மறக்காம வச்சுக்கோங்க. இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.